ராகு பகவான் ஒளி கிரகங்களா இருக்கிற சூரியன் அப்புறம் சந்திரனை தன்னோட பிடியில சிக்க வச்சு அவர்களோட சக்தியை செயலுக்கு செய்யும் அளவுக்கு வலிமை கொண்டவரா இருக்கிறாரு ராகு பகவான். கலியுகத்துல மிகவும் வலுவாக செயல்படும் கிரகமும் ராகுதான். மெய், வாய், கண், மூக்கு, காது இந்த ஐம்புலன்களையும் இயக்கி புற சிந்தனைகளை உருவாக்கி உலக ஆசைகளோடு வாழ வைப்பதே ராகுவின் வேலை. ஆசை இருக்கிற மனிதனே தவறு செய்வான். இந்த ஐம்புலன்களையும் அடக்கினாதான் அகசிந்தனை உருவாகும். ஐம்புலன்களையும் அடக்க பாடம் கற்பிப்பவர் தான் ராகு பகவான். ராகு பகவான் சுப கிரகங்களோட சேர்ந்திருந்தா நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல், நல்ல மனதைரியம், நகை, சொத்து அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதுவே ராகு பகவான் பலமில்லாம இருந்தா உடல்நல பாதிப்பு, எதிர்பாராத விபத்துக்களை சந்திக்கிற சூழ்நிலை, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, தவறான பெண்களோட சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லி துக்க பலன்கள் உண்டாகும். ஒருத்தர் தன்னோட முன்ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி ராகு பகவான் ஒருத்தரோட ஜாதகத்தில் அமர்வதா சொல்லப்படுது. இதனாலதான் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமி தீதியில விரதம் இருந்து ராகு பகவான் வழிபட்டு ராகு காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வந்தா ராகு தோஷம், நாகதோஷம் அப்படின்னு சொல்லப்படுற தோஷங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். நஞ்சன் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லப்படுற ராகுவை பத்தி நீங்க இப்பதான் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.